வணக்கம். புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை விரைவில் தயாரிக்கப்பட்டு கட்சி மேலிட ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் என்று காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் கூறினார். புதுவை மாநில காங்கிரஸ் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவின் இரண்டாவது கூட்டம் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் ராமசாமி தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, நீலகங்காதரன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விநாயகமூர்த்தி, வழக்கறிஞர் நக்கீரன், பாகூர் சீனிவாசன், காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தேவதாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து காங்கிரஸ் தலைவர் திரு ஏ வி சுப்பிரமணியன் கூறுகையில், இதுவரை புதுவை அரசு செயல்படுத்திய திட்டங்கள், எதிர்காலத்தில் செயல்படுத்த உள்ள திட்டங்கள் குறித்த விவரங்களை பெறுவதற்காக அமைச்சர்கள் அனைவருக்கும் தேர்தல் அறிக்கை குழு சார்பில் தனித்தனியே கடிதம் அனுப்ப முடிவு செய்துள்ளோம். மேலும் அரசு ஊழியர்கள், காவல்துறை, ஆசிரியர்கள், கல்வித்துறை, மீனவர்கள், சுற்றுலா, மில் தொழிலாளர்கள், சாலை போக்குவரத்து, பொது சுகாதாரம் உள்ளிட்ட 35 பிரிவுகளில் நிறைவேற்றப்படவுள்ள எதிர்கால திட்டங்கள் குறித்த விவரங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும். அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை குழுவின் 3வது கூட்டம் வரும் 24ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை நடைபெறும். அதைத் தொடர்ந்து 26ஆம் தேதி மத்திய அமைச்சர், முதல்வர் முன்னிலையில் கூட்டம் நடத்தப்பட்டு தேர்தல் அறிக்கைக்கு இறுதி வடிவம் கொடுக்கப்படும். அதன் பின்னர் கட்சி மேலிடத்திற்கு அனுப்பி காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியின் அனுமதி பெற்ற பிறகு தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று கூறினார். புதுவையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இன்று செவ்வாய்க்கிழமை முதல் முழு நாள் நடைபெறும் என்று முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி ராகேஷ் சந்திரா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஒரு முக்கிய தேசிய பணியாகும். அதன்படி 2ஆம் கட்ட கணக்கெடுப்பு பணியானது கடந்த 9ஆம் தேதி தொடங்கியுள்ளது. இப்பணி வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அதன் அடிப்படையில் களப்பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் அரை நாள் மட்டும் கணக்கெடுப்பு நடத்துமாறு புதுவை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தற்பொழுது குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை முடிக்கும் பொருட்டு இன்று செவ்வாய்க்கிழமை முதல் வருகிற 28ஆம் தேதி வரை முழு நாள் கணக்கெடுப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டு தலைமை செயலாளரின் அனுமதியும் பெறப்பட்டுள்ளது. அதனால் மக்கள் தொகை கணப்பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் அனைவரும் முழு நாளும் இப்பணியில் ஈடுபட்டு வருகிற 28ஆம் தேதிக்குள் மக்கள் தொகை பணியை முடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என்று கூறிய அவர், இது தொடர்பான உத்தரவு அனைத்து துறை தலைவர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. எனவே துறை தலைவர்கள் மூலமாக அலுவலர்களுக்கு உத்தரவு வந்து சேரும் வரை தாமதிக்காமல் இப்பணியை செவ்வனே செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அதன்படி நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது பொதுமக்கள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி முழுமையடையும் என்று கூறினார். புதுவை கிருமாம்பாக்கம் அருகே தனியாருக்கு சொந்தமான அரிசி குடோனில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினார்கள். புதுவை தவளக்குப்பத்தில் தனியாருக்கு சொந்தமான ஒரு அரிசி ஆலை உள்ளது. இதற்கு சொந்தமான அரிசி குடோன் கிருமாம்பாக்கம் அருகே உள்ள காட்டுக்குப்பத்தில் உள்ளது. இங்கு சட்டவிரோதமாக அரிசியை கடத்தி வைத்திருப்பதாக குடிமைப்பொருள் வழங்கல் துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் உடனே குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தலைமையில் துணை வட்டாட்சியர் மகாதேவன், உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் நரசிம்மன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். பின்னர் அந்த குடோனில் சோதனை நடத்தினர். அப்பொழுது அங்கு 75 கிலோ எடை கொண்ட 147 அரிசி மூட்டைகளும் 50 கிலோ எடை கொண்ட 2376 அரிசி மூட்டைகளும் இருப்பது தெரியவந்தது. உடனே அந்த குடோன் உரிமையாளரிடம் விசாரணை நடத்தினார்கள். அப்பொழுது அவர், இது தனக்கு சொந்தமான அரிசி என்றும் தவளக்குப்பத்தில் உள்ள தனது அரிசி ஆலையில் அரிசி மூட்டைகளை வைக்க இடம் இல்லாததால் இங்கு வைத்திருப்பதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை பாப்ஸ்கோவில் புதிய ஆட்கள் நியமித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் கூட்டமைப்பினர் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புதுவை பாப்ஸ்கோவில் அளவுக்கு அதிகமாக பணியாளர்களை பணியமர்த்த ஊழியர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதனால் புதிய நியமனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாப்ஸ்கோவின் கீழ் இயங்கும் ரேஷன் கடைகளுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் 30 புதிய பணியாளர்கள் நியமனம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவர்கள் ரேஷன் கடைகளில் பணியில் சேர்த்துவிட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஊழியர்கள் கூட்டமைப்பினர் தட்டாஞ்சாவடியில் உள்ள இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அலுவலகத்தில் இயக்குநர் இல்லாததால் உதவியாளரிடம் கோரிக்கை மனுவினை அளித்தனர். பின்னர் நீதிமன்ற தடையை மீறி நியமனம் செய்தவர்களை உடனடியாக வேலையை விட்டு எடுக்க வேண்டும் மற்றும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், இல்லாவிட்டால் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்தனர். போராட்டத்தில் பாப்ஸ்கோவின் அனைத்து தொழிற்சங்க ஊழியர்களும் கலந்து கொண்டனர். புதுவை நகரமன்ற துணைத் தலைவரும் விழிப்புணர்வு நாயகருமான திரு ஜான்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று 7வது நாளாக இலவச பேண்ட் சட்டை துணி வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைத்து தொடர்ந்து வழங்கி வருகிறார். புதுவை நகரமன்ற துணைத் தலைவரும் விழிப்புணர்வு நாயகருமான திரு ஜான்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த 16ஆம் தேதி முதல் நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதிலும் உள்ள ஆண்களுக்கு இலவச பேண்ட் சட்டை துணி வழங்கும் திட்டத்தையும், மேலும் ஏற்கனவே நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதிலும் உள்ள பெண்களுக்கு இலவச புடவை வழங்கும் திட்டத்தின் மூலம் விடுபட்ட, அதாவது இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை இலவச புடவை வாங்காதவர்களுக்கு மட்டும் இலவச புடவைகளையும் அவர் வழங்கி வருகிறார். அதன்படி நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதிலும் உள்ள ஆண்களுக்கு இலவச பேண்ட் சட்டை துணி அல்லது ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் அல்லது காட்டன் பேண்ட் மற்றும் 5 வாட்ஸ் CFL பல்ப் ஒன்றும் அல்லது 2 15 வாட்ஸ் பல்ப் மற்றும் ஒரு 9 வாட்ஸ் பல்பும், ஒரே குடும்பத்தில் நிறைய ஆண்கள் இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலர் பேண்ட் சட்டை துணியும், அதே குடும்பத்தைச் சேர்ந்த மற்ற இருவர் ஒன்று சேர்ந்து ஒரு அயன் பாக்ஸ் மற்றும் 5 வாட்ஸ் CFL பல்ப் ஒன்றும் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் தற்பொழுது பெரியவர்களுக்கு வேட்டி சட்டை துணி வந்துள்ளதால் வேட்டி சட்டை துணி வேண்டும் என்று விரும்புவோர் அதனை பெற்றுக் கொள்ளலாம். இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற விரும்புவோர் தினமும் காலை 9:30 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 3:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரையிலும் தங்களுக்கு பிடித்தமான கலர்களை தேர்வு செய்து வாங்கி செல்ல நேரடியாக திரு ஜான்குமார் இல்லத்திற்கு வந்து செல்லவும். புதுவையில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று ஆளுநர் இக்பால் சிங் மாளிகையில் நடைபெற்றது. அப்பொழுது ஆளுநர் திரு இக்பால் சிங் தனது குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை கூறினார். புதுவையில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று செவ்வாய்க்கிழமை முதல் வரும் 28ஆம் தேதி வரை நாள் முழுவதும் நடைபெறுகிறது. இந்நிலையில் இன்று ஆளுநர் இக்பால் சிங் மாளிகைக்கு வந்த துணை கலெக்டர் திரு ஜவஹர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு இணை இயக்குநர் வெங்கடேஸ்வர ராவ், புள்ளியியல் ஆய்வாளர் தென்னரசு, முதுநிலை தொகுப்பாளர் சுந்தரமூர்த்தி, தாசில்தார் ரமேஷ், இயக்குநர் கலியமூர்த்தி, கணக்கெடுப்பு வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் ஆளுநர் திரு இக்பால் சிங்கிடம் விவரங்களை கேட்டறிந்தனர். அப்பொழுது அவர் தனது குடும்பம் பற்றிய விவரங்களை விண்ணப்பத்தில் பதிவு செய்தார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஆளுநரின் பாதுகாப்பு அதிகாரி உடனிருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.